ஏதோ சவுண்ட் வருது. Now prayer by Srimati Lata Vasu. சிற்றந்திரு காலே வந்துன்னை சண்முகம் சார் மியூட் பண்ணிக்கோங்க, நீங்க சவுண்ட் உங்ககிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. சண்முகம் காலே வந்துன்னை சேவித்து பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ பெற்றம் மேய்த்துண்ணும் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் நாம் ஆட்சிவோம் உற்றோமேயாவோம் ஆமாற்றிவோம் மற்றையிலும் காமங்கள் மாற்றேலோரெம் பாவா. நன்றி மேடம், நன்றி. அன்புடைய வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்று இது நம்முடைய அலுமினியன் அசோசியேஷனின் 63வது மாதாந்திர கூட்டம். ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு டாபிக், வைணவ டாபிக் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஓரளவுக்கு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று திருப்பாணாழ்வாரின் அமரநாதி பிரான் அவர் கண்ட அரங்கனின் சோபை பற்றி பேச நம்மிடை திரு தனஞ்சயன் அவர்கள் வந்துள்ளார்கள். இவர் வைணவத்தில் அதிக ஈடுபாடு உள்ள ஒரு நல்ல மேதையனே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருக்கு அறிவு உண்டு. அதை பற்றி இவர் தியாகராய கல்லூரி சென்னையில தமிழ் துறையில ப்ரொஃபஸரா இருக்கார். இந்த டாபிக் அவர் தான். எல்லாருமே ரொம்ப நல்ல டாபிக், நாங்க இந்த டாபிக்கை சூஸ் பண்ணவரே அவர் தான். அந்த அளவுக்கு அவருக்கு ஈடுபாடு உண்டு. இதுல இவரை பத்தி 2-3 வார்த்தைகள் சொல்லிட்டு அவர் பேச அழைக்கிறேன். இவர் திருப்பதி யூனிவர்சிட்டியில, வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில தான் டிகிரி வாங்கினவர். அங்கேதான் படித்தவர். அங்கேயே டிகிரி பிஹெச்டி வாங்கியிருக்கார். இவர் ஒரு சில நூல்கள் படைச்சிருக்கார். அதுல முதல் நூல் எடுத்து சொன்னோம்னா திருப்பாணாழ்வார் அமரநாதி பிரானை பற்றிய ஒரு நூல் எழுதியிருக்கார். அப்புறம் திருவேங்கட பாசுர உரைகள், அப்புறம் ராமானுஜரை பற்றி இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கார். இவரது கட்டுரைகள் கிட்டத்தட்ட 40க்கு மேல இருக்கு இவருடைய இதுல. இவர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ். அடிக்கடி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே வருவார். நம்ம தேசிய கருத்தரங்கில் ரொம்ப நிறைய இவர் பங்கு பெற்றிருக்கார். 2017ஆம் ஆண்டு நடந்த ராமானுஜர் தேசிய கருத்தரங்கை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சவர் இவர். இதை தவிர தமிழை தவிர தெலுங்கிலும் ஓரளவுக்கு புலமை உண்டு. அதனாலதான் இவர் அந்த சப்தகிரி
மாத இதழ் இருக்கு இல்லையா, அதுல தமிழ்ல தெலுங்கு கட்டுரைகளை தமிழ்ல மொழிபெயர்த்து வந்துட்டு இருக்காரு மாசம் மாசம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்கிறாங்க எல்லாரும். இவருக்கு கீழே இது வரைக்கும் 10 பேர் பிஹெச்டி வாங்கியிருக்கா. இப்ப 5-6 பேருக்கு இப்ப படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சர்வீஸ் நல்ல அகாடமிக் லைன்லயும் இஸ் வெரி கிரேட். வைணவ இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஈடுபாடு ரொம்ப அதிகம். அரங்கனின் பாதாதி கேசம் ஆழ்வார் அழக அனுபவிக்கிறார். அதை நம்ம கிட்ட சொல்லப்பாரு. இதேதான் தேசிகன் பகவத் தியான சோபானம்னு ஒண்ணு. அதுலயும் படிப்படிப்படியா இது அமரநாதி பிரான் தான் அவருக்கு இன்ஸ்பிரேஷன். அமரநாதி பிரானுக்கு தேசிகர் ஒண்ணு அதே போன்ற ஒரு சமஸ்கிருதத்துல பகவத் தியான சோபானம் ரொம்ப அழகா எழுதியிருக்கார். அந்த இதுல அதே மாதிரி பாதாதி கேசம் திருவடியை ஆரம்பிச்சு திருமுடி வரையில் கொண்டு போறது. இதை தவிர தேசிகன் அருளிய பிரபந்தங்களுக்கு எதுக்குமே வியாக்கியானம் கொடுக்கல அவர். நாலாயிர திவ்ய பிரபந்தத்துல எந்த ஒரு தனிப்பட்ட பிரபந்தத்துக்கும். அமரநாதி பிரானுக்கு மட்டும் முனிவாகன போகம்னு ஒரு அழகான ஒரு இதை கொடுத்திருக்கார், கட்டுரையும் வழங்கியிருக்கார். முனிங்கிறது இந்த லோகசாரங்க முனி. அவர் தோல்ல போயிட்டு ஆழ்வார் அரங்கனை அனுபவித்த முனி அவர். அதனால முனி வாகன அரங்கனை அனுபவித்த ஆழ்வார். அதனாலதான் முனி வாகனம் போகம், முனியை வாகனமாக கொண்டு அவரது அனுபவம் அப்படின்னு மிக அருமையா சொல்றார். நான் இப்பொழுது நம்ம இத்தனை பெருமை வாய்ந்த அமரநாதி பிரானை பற்றியும் அரங்கனின் சோபையை பற்றியும் அரங்கனின் சோபை எவ்வாறு திருப்பாணாழ்வார் அனுபவிக்கிறார் என்பதை பற்றியும் நம்மிடையே பேச வந்திருக்கும் திரு தனஞ்சயன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். தனஞ்சயன் நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை குஞ்சி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மெனியேறி முனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தால் பரவினோமே. திருமலை நம்பிகளுடைய தனியன்ல மிக அழகாக ஆழ்வாருடைய அந்த திருப்பாதங்களை பணிந்து வழிபடும் பொழுது நமக்கான எல்லா விதமான எம்பெருமானுடைய அருள் கிட்டும் என்பது உண்மையான ஒரு வாக்காகவே அமைகின்றது. ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களை எப்படி போற்றினார்கள் என்பதற்கு சான்று நம்முடைய திருமலை நம்பிகளுடைய தனியனே அது ஒரு மிகப்பெரிய சான்றாக நமக்கு தெரியக்கூடியதாக. சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரினில் புகழ்பான் பெருமாள் என்று ராமானுஜ நூற்றந்தாதியில் அமுதனார் மிக அழகாக சொல்கின்றார். நான்மறை என்று சொல்லக்கூடிய வேதங்களின் அனைத்து சாரத்தையும் அமலநாதி பிரானில் மிக அழகாக கொடுத்தாராம் திருப்பாணாழ்வார். ஆழ்வார்கள் என்று சொன்னாலே அமிழ்தூற்று என்று மற்றொரு பொருளில் நாம் சிந்திக்கலாம். எவ்வளவு அழகான பாசுரங்கள்! இந்த ஆழ்வார்கள் மட்டும் வைணவத்தில் இல்லை என்று சொன்னால் இவ்வளவு அழகான தமிழ் பாசுரங்கள் வந்திருக்குமா? செந்தமிழ் சொற்கள், ஈரமான தமிழ் சொற்கள் எல்லாம் அழகாக நமக்கு கிடைத்திருக்கின்றன என்று சொன்னால் ஞானத்தின் ஊற்றாகத்தான் இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுகின்றன. அவர்கள் நம்மை போன்று படித்தார்களா? எங்காவது நாமை போன்று காலக்ஷேபம் கேட்டதோ படித்ததோ இல்லை என்றால் ஒரு குருவினிடத்தில் சென்று அந்த குருவை அணுகி அங்கே குருவாசத்தின் மூலமாக கல்வியை கற்றதோ என்பது இல்லை. ஆனால் எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு அதுவே ஞானமாக மாறி ஊற்றெடுத்து பாசுரங்களாக வெளிப்பட்டன. இதுதான் நமக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம். கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை ஆழ்வார்களுடைய காலம் என்று வரலாற்று பேரறிஞர்கள் காலத்தை
ஆயக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து இதுதான் அவருடைய காலம் என்று சொல்கின்றார். இப்பொழுது நாம் 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் இந்த பாசுரங்களில் இருக்கின்ற சொற்சுவையும் பொருட்சுவையும் இறை அனுபவம் மாறவே இல்லை என்பதுதான் சிறப்பு. இன்னும் கூடிக்கொண்டே போகின்றதை தவிர மாறுவதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. காரணம், அதைவிட வேறொரு சொற்கள் என்பவை இனி வருகின்றவரால் கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான். அவ்வளவு அருமையான சொற்களுக்கு அவர்கள் அச்சாணியிட்டிருக்கின்றார்கள் என்றே சொல்லலாம். அது நமக்கு கிடைத்த ஒரு பெருமை, நம்முடைய தமிழுக்கு கிடைத்த பெருமை. மாயோன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு கிடைத்த பெருமை. பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டல் என்று சொல்கின்றார்கள். எவ்வளவு அழகு! தமிழே என்னை பாடும் என்று சொல்லி பின்னே தொடர்ந்தானாம் பெருமாள். அப்படிப்பட்ட ஆழ்வார்களில் திருப்பான ஆழ்வார். அந்த பாணர்கள் என்று சொன்னாலே பழமையானவர்களாக இருக்கக்கூடிய, இசையில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இவர் உறையூர் என்று சொல்லக்கூடிய கோழியூர் என்று சோழர்களுடைய தலைநகரமாக இருந்த அந்த ஊரில் பாணர் குலத்தில் தோன்றியவராக இருக்கின்றார். அப்படி தோன்றி தன்னிச்சையாகவே எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், பக்தி என்பது இவருக்கு மேலோங்கி திருவரங்கன் குடிகொண்டிருக்கின்ற ஸ்ரீரங்கத்தை பார்த்து நாள்தோறும் இறைவனை பார்த்து சேவிக்கக்கூடியவராக இருக்கின்றார். எங்கோ தூரத்திலிருந்து வீணையும் கையுமாக இருக்கக்கூடிய ஒரு ஆழ்வார். எப்பொழுதுமே இசையில் நாட்டம். அந்த பழைய குடிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இசையில் தான் அதிகமான நாட்டமாக இருந்த குடிகளாகத்தான் இருக்கின்றன. அப்படி அந்த இசைக்குடியில் பிறந்த இந்த பாண ஆழ்வார் எத்தனை பாசுரங்கள் பாடியிருப்பார் என்பது நமக்கு தெரியவில்லை. 10 பாசுரங்களா என்று நினைத்தால் 10 பாசுரங்கள் என்பது இருந்திருக்காது. மேலான பாசுரங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு கிடைக்க பெற்றவை லோகசாரங்கி முனிவருடைய அருளாலே இந்த பான் பெருமாளை நேரே திருக்கோயிலுக்கு கொண்டு சென்று எம்பெருமானுடைய அந்த அழகியல் எல்லாம் மிக அழகாக பாசுரம் பெற்று பாடக்கூடிய ஒரு அனுபவம். கடைசியில ஒரு வரி சொல்றார் அழகா, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே என்கின்றார். எம்பெருமான் அமுதாக இருக்கின்றானாம். அதை கண்ட பிறகு மற்றொருவரை காண்பதென்பது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய அழகாக இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. மறுபடியும் எம்பெருமானையே கண்டாலும் கூட எனக்கு அந்த அனுபவம் என்பது கிட்டாது என்கின்ற ஒரு நெறியை அவர் கண்டிருக்கின்றார் என்று சொன்னால் எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்று எவ்வளவு மேலானது என்று நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. அழகியல் என்று சொன்னாலே இயற்கை அழகு, இறைவனால் படைக்கப்பட்ட அந்த அழகு. இயற்கையில் அந்த அழகை நாம் காண்கின்றோம். இயற்கையோடு இணைந்த திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த திவ்ய திருத்தலம் நம்முடைய 108 திவ்ய திருத்தலங்களிலே முதன்மையானது என்று சொல்லக்கூடிய திருவரங்கம் அழகான சோலைகள் மத்தியில் இருப்பதாக ஆழ்வார் பாசுரம் இடுகின்றார். மிக அழகா சொல்றார். அவருடைய பாசுரங்கள்ல ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது அவ்வளவு இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பாசுரங்களில் இருப்பதுதான் பெருமை. அது மட்டுமல்ல, காவிரியினுடைய அழகு எப்படி இருக்கின்றது. ஒரு மணல் திட்டில் தான் திருவரங்கம் இருக்கின்றது. ஸ்ரீரங்கம் காவிரி கொள்ளடம் என்பது பிரிந்து மறுபடியும் ஒன்றாக இணைந்து செல்லக்கூடிய அவ்வளவு அழகான ஒரு காட்சி கிட்டத்தட்ட ஒரு 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக நீங்க சிந்திக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்கலாம். நம்முடைய ஆழ்வார் பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தை ஆராய்ந்தாலே தமிழகத்தினுடைய இயற்கை வளம் எப்படி இருந்தது என்பது ஆழ்வார்கள் தான் சரியாக பதிவிட்டு இருக்கின்றார். அவருடைய பாசுரங்கள்ல ஒவ்வொரு திவ்ய தேசத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கையான காட்சிகள் எவ்வளவு அழகு பெற்றன என்பது தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தன்மையினை நாம் காணலாம்.
நாதமுனிகள் என்கின்ற அந்த ஆச்சாரியர்களை கண்டாலே ஆச்சரியமா இருக்கு. ஆழ்வார்கள் பாடிவிட்டு சென்றார்கள். ஆனால் ஆச்சாரியர்களுடைய சேவை, ஆச்சாரியர்கள் இல்லை என்றால் வைணவமே இல்லை என்பதுதான். இன்றைக்கு வரை ஆச்சாரியர்கள் தான் கொண்டு வந்து இந்த வைணவத்தை மேலோங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த ஆழ்வாரை பற்றி மிக அழகாக இன்றைய நாள் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது என்று சொன்னால் இதைவிட ஒரு பாக்கியம் வேறொன்றில்லை நான் நினைக்கின்றேன். உலகத்தையே இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வைணவ துறையை சார்ந்த முன்னாள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைந்து 63வது ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது. அந்த நிகழ்வில் அடியேனுக்கு ஒரு வாய்ப்பை நல்கிய கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக ஐயா அவர்கள், ஆச்சாரியர் அவர்கள், பார்த்தசாரதி சுவாமி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, நேரடியாக பார்க்கவே இல்லை, ஆனால் தொடர்பு கொண்டு எப்படியாவது நீங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேச வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோள், என்பது வேண்டுகோள் அல்ல, அன்பான ஒரு வேண்டுகோளை விட்டார். அதை நான் அன்பாக ஏற்றுக்கொண்டேன். இதைவிட ஒரு பாக்கியம் வேறொன்றில்லை நான் நினைத்தேன். அந்த அடிப்படையில் இந்த நாளில் இந்த அருமையான ஒரு நிகழ்வில் பேசுகின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த ஆச்சாரியருக்கு என்னுடைய திருக்கரங்களை கூப்பி வணங்கக்கூடியவனாக இருக்கின்றேன். ரங்கராஜன் சுவாமி, அதற்கடுத்து தயாநிதி சுவாமி, வைணவத்துறை தலைவராக இருக்கக்கூடிய தயாநிதி சுவாமி, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இருக்கக்கூடிய அனைத்து அந்த ஆச்சாரியர்களையும் அனைத்து விதமான தோழர்களையும் நான் இந்த நேரத்தில் நினைத்து மகிழ்ந்து வணங்கக்கூடியவனாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட இந்த பான் பெருமாள் என்று போற்றக்கூடிய திருப்பானாழ்வார், அவர் பாடிய காலம் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலமாக இருந்தாலும் கூட பிற்காலத்தில் வந்தவர்கள் அவருடைய பாசுரங்கள் 10 பாசுரங்களை அதை தொகுத்து அதற்கான உரைகளை வகுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் பெரிய சிறப்பு. பெரியவாச்சான் பிள்ளை 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வகுத்திருந்தாலும் கூட இந்த அமலநாதி பிரான் என்கின்ற பிரபந்தத்திற்கு அதற்குள்ளே நுழைந்து நீங்கள் அந்த உரையை பார்த்தால் மணிப்பிரவாளம் என்பது எவ்வளவு அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது என்பது நமக்கு தெளிவாக தெரியும். எத்தனை ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் அனைத்து விதமான தரவுகளையும் கொண்டு சென்று அந்த உரையிலே குதித்து காட்டக்கூடியவராக இருக்கின்றார். அதே போன்று அழகிய மணவாள பெருமாள் நாயனார், அந்த ஆச்சாரியரும் இதற்கு மிக அழகான ஒரு உரையை எழுதினார். ஏற்கனவே சுவாமி சொன்னது போல முனிவாகன போகம், ஸ்ரீ வேதாந்த தேசிகர் சுவாமிகள் முனிவாகன போகம் என்கின்ற அழகான இந்த 2 உரைகளுக்கு மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு தத்துவ ரூபமாக இருக்கக்கூடிய உரையாகவே அது காண கிடைக்கக்கூடியதாக. அது ஒரு இடத்துல சொல்றார் முனிவாகன போகத்துல மிக அழகா, ஏற்றமளவும் ஏறலாம்படி இருக்கின்ற திருமலை ஆழ்வானை கிட்டலாம்படி கோயிலுக்குள்ளே என்று விளக்கம் சொல்றார். அரங்கனுடைய அந்த ஆதிசேஷன் எப்படி இருக்கானா, திருவேங்கடமலையில பார்க்கும் பொழுது திருவேங்கடமலையும் ஆதிசேஷனாகத்தான் இருக்கின்றது. அந்த ஆதிசேஷன் ஏற்றமளவும் ஏறலாம்படி இருக்கின்ற திருமலை ஆழ்வானாக உருவம் பெற்றிருக்கின்றதா. அப்படிப்பட்ட வயதானவர்களோ இல்லை ஒரு மாதிரியானவர்களோ அவர்கள் தம்முடைய பலத்தையெல்லாம் ஒன்றாக இணைத்து கொண்டு அந்த மலையை ஏறினால் மட்டுமே எம்பெருமானை காண முடியும். அது போல்தான் இருக்கின்றான் ஆதிசேஷன். ஆனால் இங்கே திருவரங்கத்திற்கு வந்தீர்கள் என்று சொன்னால் பாம்பனையின் மீது படுத்திருக்கின்றானே அந்த ஆதிசேஷன், கிட்டலாம்படி நெருங்கிய உடனே காணலாம் என்று மிக அழகாக சொல்கின்றார். இது இந்த ஆச்சாரியர்கள் இருந்து அதுக்கு விளக்கம் சொன்னால் மட்டுமே புரியுமே தவிர, ஆச்சாரியர்கள் இல்லாமல் காலக்ஷேபம் இல்லாமல் வைணவ உரைகள் என்பது நமக்கு புரிவது அவ்வளவு எளிதானதல்ல. ஏற்றமளவும் ஏறலாம்படி இருக்கின்ற திருமலை ஆழ்வானை கிட்டலாம்படி, அவ்வளவுதான் சொல்லிட்டார். ஆனால் அந்த விளக்கம் ஆச்சாரியர் சொன்னபடியாகத்தான் நமக்கு புரிகின்றது. அதனால்தான் ஆச்சாரியர்கள் தான் வைணவத்திற்கான சான்றாக்கமாக இருந்து கொண்டு இன்று வரை அந்த வைணவ கருத்துக்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த ஆழ்வாருடைய
10 பாசுரங்கள் திருவரங்கனுடைய அழகியலை மிக அழகாக நேர்த்தியாக எடுத்து சொல்லக்கூடிய பாசுரங்களாக இருக்கின்றன. அதுல பார்க்கும் பொழுது பெரிய பெருமாளுடைய வடிவழகு, நம்பெருமாள் பெரிய பெருமாள் எவ்வளவு அழகா இருக்கான். அவ்வளவு அழகான அந்த வடிவழகை ஆழ்வார் தன்னுடைய ஞானக்கண்ணாலே பார்த்து மிக நெஞ்சுருகி பாடக்கூடியவராக இருந்தார் என்பதுதான் இந்த பாசுரங்களின் வாயிலாக நமக்கு புலப்படக்கூடியதாக இருக்கின்றது. அதுல முதல் பாசுரத்தை பார்க்கும் பொழுது, அமலனாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்திய விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திரு கமலபாதம் வந்து என் கண்ணினுள் உக்கின்றது. அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அமலனாக இருக்கின்றானாம். அமலன் என்று சொன்னால் தூய்மையானவன். இந்த உலகத்தில் மனிதர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் தான் தூய்மையானவர்கள் என்று. இல்லை, ஆனால் உயர்ந்த தூய்மையான குணத்தை கொண்டவன் யார் என்று சொன்னால் அவனாகத்தான் இருக்கின்றான். அந்த தூய்மையாவது தான் மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவர்களையும் தூய்மையாக்கக்கூடிய ஒரு நிலையா. சுத்தன் என்று சொல்லக்கூடிய உரையில மிக அழகா சொல்றார். சுத்தமா இருக்கான் அப்படின்னா எந்த பற்றும் இல்லாமல் இருக்கக்கூடியவன், அதுதான் தூய்மை. அந்த தூய்மை என்பதற்கு பலவிதமான விளக்கங்களை உரையாசிரியர்கள் மிக அழகாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார். பரிசுத்தனாக இருக்கின்றார். அந்த பரிசுத்தம் தான் அமலன் என்பதற்கு. ஆதி என்று சொன்னால் ஜெகத்கார பூதன், இந்த உலகம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவன். அதனால்தான் அவன்தான் பத்ரிகாசிரமத்தில தானே குருவாக இருந்து கொண்டு தானே சீடனாக இருந்து கொண்டு அவன்தான் இந்த உலகத்தை வழிநடத்தினான். முதன்முறையாக அவனே குரு அவனே சீடனாக இருந்தான் என்பதான் நமக்கு மிக ஆதி என்கின்ற ஒரு நிலையில். அதனால்தான் இறைவன் அனாதி, ஆதியும் அந்தமும் தெரியாதவன். எப்பொழுது பிறந்தான் எப்பொழுது முடிவு என்பது இரண்டும் தெரியாதவனாக இருக்கின்றான். அதனால்தான் அவன் அனாதி என்கின்ற ஒரு திருநாமம் அவனுக்கு இருக்கின்றது. ஒரு பக்கம் சுத்தனாக இருக்கின்றான், மறுபக்கம் ஜெகத்கார பூதனாக இருக்கின்றான். இந்த உலக தொடக்கத்தில் அவனாகத்தான் இருக்கின்றான். பிரான் உபகாரகன், உதவி என்று வருபவர்களுக்கு தானே முன் வந்து உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் பெருமாளிடத்துல கேட்டா செல்வம் தானாக கொட்டும். நாம் தான் கேட்கணும். கேட்கும் பொழுது எல்லா விதத்தையும் கொடுக்கக்கூடிய உபகாரத்தன்மை உடையவனாக இருக்கின்றான். தன்னலம் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உபகாரத்தன்மை என்பது அவனிடத்திலே இருக்கின்றது. அப்படிப்பட்டவன் அவருடைய அடியார்களுக்கு என்னை ஆட்படுத்தினான். அவன்தான் விமலனாக இருக்கின்றானா. விமலன் என்று சொன்னால் சிறந்த ஒளியை உடையவன். களங்கம் இல்லாமல் இருந்தால் நமக்கே ஒளி வந்துடும், வேற ஒண்ணுமே இல்லை. சாதாரண மனிதனாக இருக்கும் பொழுது நமக்கே எந்த களங்கமும் எந்த குற்றமும் இல்லாத பொழுது தன்னிச்சையாக ஒரு ஒளி பிறக்கும். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் 1000 சூரியர்களுக்கு ஒப்பானவன். சாதாரண சூரியனை பார்க்க முடியாது. 1000 சூரியர்களுக்கு ஒப்பானவன் ஆகி இருக்கக்கூடிய ஔஜ்ஜல்யம் என்று சொல்வார்கள். அந்த ஔஜ்ஜல்யம் என்று சொல்லக்கூடிய சிறந்த ஒளியை உடையவனாக விமலனாக ஆழ்வாருக்கு தென்படுகின்றார். அது மட்டுமில்ல, விண்ணவர்கோன் பரமபதத்தில் இருக்கக்கூடிய அரசனாக இருந்தான். நித்திய சூரிகள் வணங்கக்கூடியவனாக இருக்கின்றான். நித்திய சூரிகள் என்று சொன்னால் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பேரான்மாவாக இருக்கக்கூடிய வைகுண்டத்திற்கு சென்ற பொழுது அங்கே தூய்மையாகி 25 வயதுக்கு குறையாமல் ஏறாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அதுதான் நித்திய சூரிகள். எப்பொழுதுமே நித்தியம் என்று சொன்னால் எப்பொழுதும் ஒளியுடைய கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒளிமயமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த நித்திய சூரிகள். அந்த நித்திய சூரிகள் வணங்கக்கூடியவனாக இருக்கின்றான். விண்ணவர் கோன், எவ்வளவு அழகான ஒரு தமிழ் சொல் பாருங்க. விண்ணவர் கோன் என்று சொன்னால் நித்திய சூரிகள் வணங்கக்கூடிய அரசனாகி, விண்ணுக்கெல்லாம் அரசனாக இருக்கின்றான். பரமபதத்துக்கு அரசனாக இருக்கின்றான். வைகுண்டத்திற்கு அரசனாக இருக்கின்றான். விரையார் பொழில் வேங்கடன், அப்படித்தான் அமலனாதி பிரானை இருந்தான். அடியார்க்கை ஆட்படுத்தியவனாக இருக்கின்றான்.
கடைசியாக விமலனாக இருக்கின்றான், விண்ணவர் கோனாக இருக்கின்றான். அங்கிருந்து இந்த பக்தர்கள் எல்லாம் படுகின்ற துன்பத்தை காண முடியாமல் அவனே இறங்கி வந்து திருவேங்கட மலையிலே தன்னுடைய பாதத்தை வைத்தானாம். அதுதான் விரையார் பொழில் வேங்கடவன். எப்படிப்பட்ட வேங்கடம் என்று சொன்னால் அழகான சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய வேங்கடம். அந்த வேங்கடத்தை பார்த்தாலே சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய வேங்கடமாகவே இருக்கின்றது. அவ்வளவு அழகாக ஒரு பக்கம் சுனைகள் நிறைந்திருக்கின்றன, ஒரு பக்கம் மலர்கள் எல்லாம் மலர்ந்து பூக்கக்கூடிய வேங்கடமாகி இருக்கின்றது. மேகங்களுடைய கூட்டங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வேங்கடமாகி இருக்கின்றது. பனித்தூறல் விடக்கூடிய வேங்கடமாகி இருக்கின்றது. வேங்கடம் என்று சொன்னாலே அவ்வளவு அழகு. அங்கே சென்றாலே மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வேங்கடம். அப்படிப்பட்ட விரையார் பொழில் வேங்கடவன் அவன்தான் நிமலனாக இருந்தான். அங்கே வந்து தங்கியவன் எப்படி இருந்தான் என்று சொன்னால் கைமாறு கருதாதவனாக இருக்கின்றான். பக்தர்கள் ஏதாவது கொடுக்கின்றார்களா என்று எதிர்பார்ப்பதில்லை, நாம கொடுக்கின்றோம் அவ்வளவுதான். ஆனால் அவன் அதை எதிர்பார்க்காது இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். தன் பேராக உதவக்கூடிய நின்மலனாக இருக்கின்றான். தான் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். தன் பேராக எப்பொழுதுமே உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்டவன் தான் நீதிவானவன். முறைமாறாத அந்த நீதி வழங்கக்கூடிய ஆட்சி. மனிதர்களுக்குள்ளே பார்த்தால் ஏற்றத்தாழ்வு, அவர்களுக்கு சொந்தமானவர்களோ வேண்டியப்பட்டவர்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு விதமான நீதியாக இருந்தாலும் கூட இறைவன் அப்படிப்பட்டவனாக இல்லை. அவன் முறை மாறாதவனாக இருக்கின்றான். அவன்தான் திருவேங்கடத்திலிருந்து நீள்மதில் அரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த மதில்கள் எல்லாம் நீண்டு இருக்கக்கூடிய மதில்கள். அந்த மதில்கள் யாரால் கட்டப்பட்டது என்று சொன்னால் திருமங்கை ஆழ்வாரால். அந்த கைங்கரியத்தால் தான் திருவரங்கத்தில் இருக்கின்ற அந்த மதில்கள் எல்லாம் கட்டப்பட்டனவாம். அப்படிப்பட்ட நீள்மதில் அரங்கத்திலே வந்து பாம்பனையின் மீது பள்ளி கொண்டானாம். திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினில் ஊக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையான் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டவனாக இருக்கின்றான். அவனுடைய பாதங்கள் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால் பக்தர்களை கண்டவுடனே தாமரை எப்படி விகசிக்கின்றதோ மலர்கின்றதோ அப்படி மலரக்கூடிய திருப்பாதங்களை கொண்டவனாக இருக்கின்றானாம். அந்த பாதங்கள் தானாகவே வந்து ஆழ்வாருக்கு தன்னுடைய கண்ணுக்குள்ளே நின்றனவாம். அதுதான் ஆச்சரியம். நாம் வந்து எம்பெருமானை தேடிக்கொண்டு போகின்றோம், ஆனால் இந்த இடத்தில் ஆழ்வாரை தேடிக்கொண்டு எம்பெருமான் வந்தார். அதனால் தூய்மையில் உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சொல்றாரு. இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அனைவருடைய உள்ளத்தில் உள்ளான். அவனை காண வேண்டும், அவனுடைய நாமங்களை ஸ்மரணம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அவனே தானாக ஆட்கொள்வான் என்பதற்கு திருப்பான் ஆழ்வார் தான் ஒரு காரணமாக இருக்கின்றார். அதனால் ஆழ்வாருடைய அவரே வந்து தானாக ஆட்கொண்டதாகவே சொல்கின்றார். அதனால் இந்த பாசுரத்தினுடைய முதல் பாசுரத்தினுடைய அழகியல் கருத்தும் தத்துவ கருத்தும் என்னவென்று சொன்னால் இறைவன் வேறொருவன் இல்லை. 108 திவ்யதேசங்களில் இருந்தாலும் கூட எல்லாமே ஸ்ரீமன் நாராயணனாகத்தான் இருக்கின்றான். ஒவ்வொரு இடத்துல ஒரு திருநாமமா இருக்கு. ஆனாலும் கூட அவன் ஒருமுகப்பட்டு காணும் பொழுது அவன் ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கின்றான், ஸ்ரீரங்கனாக இருக்கின்றான், திருவேங்கடமுடையானாக இருக்கின்றான், வைகுண்டநாதனாக இருக்கின்றான், திரு எவுள்ளே இருக்கக்கூடிய வீரராகவனாக இருக்கின்றான், பார்த்தசாரதியாக இருக்கின்றான். வெவ்வேறு திருநாமங்கள். எல்லா நதிகளும் சென்று கடலை சேருவதை போன்று எம்பெருமானுடைய அந்த தனி அனுபவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரம்பொருளுக்கு உரியதாகவே இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் மிக அழகாக திருப்பான் ஆழ்வார் நிலைநாட்டக்கூடியவராக இருக்கின்றார். அமரநாதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்திய விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீல் மதிலரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினில் ஒக்கின்றதே. பாதம் வந்து முதலில் ஆட்கொண்டது. அதனால்தான் பாதங்களை தாள்களை பற்றி கொள்ள வேண்டும் என்பது. எம்பெருமானை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய திருப்பாதங்களை பார்க்கணும். இன்னைக்கு போயிட்டு நம்ம சேவிக்கும் பொழுது கூட பாதங்களை பார்த்து சேவிக்கும் பொழுதுதான் நமக்கு அருள் கிட்டும் என்கின்ற அந்த வைணவ நெறியை மிக அழகாக இந்த இடத்தில் திருப்பான் ஆழ்வார் சித்தரித்திருப்பது அழகான ஒன்று.
அப்படியாக இருந்தவருடைய அந்த எண்ணம் திருப்பாதங்களிலிருந்து பாதாதிகேசமாக தானே போறாரு. அதனால இரண்டாவது பாசுரத்தை பார்க்கும் பொழுது, உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவந்த நீன்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. சிந்தனை மாறக்கூடியதா இருக்கு. ஆனால் இந்த இடத்தில் அந்த சிந்தனை, சொல், செயல்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய சிந்தனையும் செயல்பாடும் அதற்கடுத்து அவனுடைய நடத்தையும் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது, சொல், செயல், சிந்தனை என்கின்ற இந்த மூன்றும் ஒருநிலைப்படும் பொழுது மனிதன் வெற்றி பெறுகின்றான். இவருடைய செயல்பாடும் அதற்கு ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார் மிக அழகாக அவருடைய வாழ்வியலை காட்டக்கூடியவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய சிந்தனை ஒரே மாதிரியாக இருந்தது, அவருடைய செயல்பாடும் ஒரே மாதிரியாக இருந்தது, அவருடைய வெளிப்பாடும் ஒரே மாதிரியாக இருந்தது என்பதுதான் இதற்கு காரணம். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் உவந்த உள்ளத்தை கொண்டவனாக இருக்கின்றான். மனிதர்களுக்கும் இந்த உள்ளம் என்பதுதான் இப்பொழுது மனம் என்கின்ற ஒரு பிடியில் சிக்குண்டுதான் மனிதர்கள் எல்லாம் வேதனைக்குள்ளாகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உலகம் முழுக்க இன்றைக்கு நோயாளிகளை பார்க்கும் பொழுது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மன அழுத்தம் ஏன் என்று சொன்னால் உள்ளம் சரியாக இல்லை. ஆனால் இறைவனுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றதாம்? உவந்த உள்ளத்தனாய் இருக்கின்றானாம். ஆழ்வாரை கண்டவுடனே ஆழ்வாரை பெற்றுவிட்டோம் என்பதனாலே அவனுடைய உள்ளம் உகந்தது, மகிழ்ச்சிக்குள்ளானதாம். யாருடைய உள்ளம்? எம்பெருமானுடைய. இவரா நினைக்கிறார். பார்த்த உடனே ஒரே ஒரு செகண்ட்ல பார்த்திருக்காரு. இத்தனை பாசுரங்களை எப்படியெல்லாம் கொட்டி அருவி போல் கொட்டி இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது வியப்பாகவே இருக்கின்றது. அப்படி உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற, உலகமளந்த மூலகங்களையும் அளந்தவன் யார் என்று சொன்னால் அந்த உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய எம்பெருமான். ஒருவரையும் விடாமல் அனைவரையும் அளந்து விட்டானாம். திருவிக்ரம் அவதாரத்தில் மிக அழகாக இந்த இரண்டாம் பாசுரத்துல, முதல் பாசுரத்துல மூன்று திவ்ய தேசங்கள் சொல்றாரு. ஒண்ணு வைகுண்டம், பரமபதம், இரண்டாவது திருவேங்கடம், மூன்றாவது திருவரங்கம். திருவரங்கம் அது திருவரங்கத்துக்குரிய எம்பெருமான் என்பதனால் திருவரங்கம் என்பது உண்டு. ஆனால் இரண்டாவது பாசுரத்துல திருவிக்ரம் அவதாரத்தை மிக அழகாக சொல்கின்றார். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுறை நிவந்த நீன்முடியன். அவனுடைய அந்த நீன்முடி என்றது அண்டம் வரை தொடக்கூடியதாக இருக்கின்றதாம். இந்த வேங்கடத்துல சொல்லுவாங்க, நெடியோன் குன்றம் என்று திருவேங்கடத்திற்கு ஒரு திருநாமம் உண்டு. ஏன் என்று சொன்னால் வைகுண்டத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் இரண்டையும் தொடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகளும் வணங்கக்கூடியவனாக இருக்கின்றான், இங்க இருக்கக்கூடிய பக்தர்களும் வணங்கக்கூடியவனாக நடுநாயகமாக இருக்கின்றானா எம்பெருமான். நடுநாயகமாக இருக்கின்றான் என்பதை மிக அழகாக சொல்வார்கள். அது போன்று இவனுடைய அந்த நீன்முடி என்பது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் அண்டம் வரை சென்று முட்டும்படியான நீன்முடி. எந்த அண்டம்? மேலே இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களை எல்லாம் முட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நீள்முடியாக இருந்தது. அவன் உலகளந்தவனாக இருக்கின்றான், உயர்ந்த உள்ளத்தவனாக இருக்கின்றான். அவனுடைய அந்த நீன்முடி என்பது அண்ட சராசரங்களை எட்டக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்டவன் அன்று நேர்ந்த நிசாசரரை, அன்று என்று சொன்னால் ராமாயண காலத்துல திடீர்னு ராமாயண காலத்துக்கு போயிறார் ஆழ்வார். அதான் ஆழ்வார்களுடைய அந்த பாசுரங்களை பார்க்கும் பொழுது கண்ணனையும் ராமனையும் 10 அவதாரங்களுக்கு அவனுடைய மனதில் எப்படி தோன்றுகின்றது யாராலும் இன்று வரை அது அளவிட்டு காண முடியவில்லை, ஆராய்ச்சிக்கு எட்ட முடியாத ஒரு நிலை என்றே நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய எண்ணம் உள்ளத்தை காண்கின்றது. உலகளந்தவனாக நினைத்து பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றார். மூன்றாவது அவனுடைய நீன்முடி என்பது அண்ட சராசரங்களை எட்டக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்டவன் தான் அன்று நேர்ந்த நிசாசரை எதிர்த்து வந்த அரக்கர்களை எல்லாம் என்ன பண்ண வெங்குனை காகுத்தன் ஒரே அம்பால் வெடித்தக்கூடியவனாக இருந்தார். அம்புகளை பொழிந்து அந்த ராமனுடைய எண்ணம் ஆழ்வாருக்குள்ளே வருகின்றது. அப்படி அவன்தான் அன்று ராவணனை அழித்தவனாக இருக்கின்றான். அதனால்தான் இந்த இடத்தில் காகுத்தன் என்கின்ற ஒரு சொல்லாலே ராமனுடைய திருநாமம் என்பது இந்த இடத்துல ஆழ்வார் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அவர்தான்
கடியார் பொழில் அரங்கம் என்று சொல்லக்கூடிய மனம் மிக்க சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய அரங்கம். எவ்வளவு அழகு! எப்பொழுதுமே வண்டுகள் ரிங்காரம் இட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய திவ்ய தேசங்கள்லாம் பாத்தீங்கன்னா வயல்ல இருக்கு, அதுக்கடுத்து நதி ஓரங்கள்ல இருக்கு, மலையில இருக்கு. அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த இடத்துலதான் எம்பெருமான் குடிகொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இயற்கை வேறல்ல, எம்பெருமான் வேறில்ல. அப்படி இயற்கையோடு தான் இறைவனை வணங்கக்கூடியவளாக இருந்தார்கள். அதனால்தான் அந்த இடத்துக்கு போகும்போது மனதிற்குள்ளே ஒரு விதமான குளிர்ச்சி என்பது கிட்டும் என்பது பாசுரங்கள் மட்டுமல்ல, பாசுரங்களை படிக்கும் பொழுதே நமக்கு இந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது நேரடியாக பார்த்த அந்த காட்சிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக இருந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுடைய இயற்கை வளங்கள் எவ்வளவு அழகாக இருந்தன என்பதற்கு ஆழ்வாருடைய பாசுரங்கள் தான் சான்றாக இருக்கின்றன என்று நாம் சிந்திக்கலாம். அப்படிப்பட்ட அந்த மனம் மிக்க பொழில்கள் நிறைந்திருக்கக்கூடியதுதான் திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவரங்கத்தில் தான் பாம்பனையில் படுத்துக் கொண்டிருக்கின்றானாம். சயனகோலத்தில் இருக்கின்றான், கண் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். திருப்பாதங்கள் இருந்த ஆழ்வாருடைய எண்ணம் அந்த பீதாம்பரத்தின் அலைசிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனை. சிந்தனை மாறி அழகாக அந்த பீதாம்பரமாக இருக்கக்கூடிய அந்த பீதாம்பரத்தின் மேல் சாத்தப்பட்ட சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம். இந்த சிவந்த ஆடை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் அந்தி மாலை பொழுதில் இருக்கக்கூடிய வானத்தை போன்று இருக்கின்றதாம் அழகான அந்த சிவந்த ஆடை. இயற்கை பார்க்கறதே இல்லை. இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது குழந்தைகளோ பெரியவர்களோ எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு அறைக்குள்ள அடங்கி இருக்கின்றார்களே தவிர அதிகாலை நேரத்து சூரியனும் மாலையில் அந்தி மாலை பொழுது கதிரவனையும் பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகு! கிராமப்புறங்கள்ல மலைப்பகுதிகள கடலோரங்கள்ல இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களை பார்க்கும் பொழுது நமக்கு எந்த விதமான நோயும் வராது. இயற்கையில் அரங்கனை பார்க்கணும், திருவேங்கடமுடையானை பார்க்கணும். இயற்கையாக இருக்கின்ற காட்சிகளை தெய்வமாக நினைத்து கொண்டு பார்த்தாலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் எல்லாம் விட்டு அகன்று நாம் நலம் பெறக்கூடியதாக அவை மாற்றும் என்பதுதான் உண்மை. அப்படி அந்த கடியார் பொழில் அரங்கத்தில் இருக்கின்ற எம்பெருமானுடைய பீதாம்பரத்தின் மேல் போர்த்தப்பட்டிருக்கின்ற அறை சாத்தப்பட்டிருக்கின்ற அந்த சிவந்த ஆடையின் மீது சென்றதாம் யாருடைய நெஞ்சம் என்று சொன்னால் ஆழ்வாருடைய நெஞ்சம். இரண்டாவது பாசுரத்துல மிக அழகாக சொல்றார். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுறை நிவர்ந்த நீன்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. எவ்வளவு அழகாக திருப்பாதங்கள், அதற்கடுத்து அரசு அரை சிவந்த ஆடையின் மேல் வந்து ஆழ்வாருடைய எண்ணம் சென்றிருக்கின்றது என்பது மிக அழகா சொல்றாரு. மூன்றாவது பாசுரத்தை பார்க்கும் பொழுது மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்யன் என்றான் அரங்கத்து அரவினையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் இன் உயிரே என்று சொல்கின்றார். அயனை படைத்ததோர் எழில் உந்தி, அதன் மேல்தான் வந்துட்டு அடியனுடைய ஆழ்வாருடைய உள்ளம் என்பது உயிராக மாறியதாம். உள்ளத்தின் உயிரே என்று மிக அழகாக உள்ளத்துக்கு உயிர் உண்டு என்பதை, உள்ளம்தான் உயிரை உயிர்ப்பிக்க கூடியது என்பதை ஆழ்வார் மிக அழகாக இந்த பாசுரத்துல கோடிட்டு காட்டக்கூடியவராக இருக்கின்றார். வேங்கடமலை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் மந்திபாய் வடவேங்கட மாமலை. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். உலகமா சொல்லியிருக்கார் தொல்காப்பியர். இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த இடைப்பட்ட வேங்கட மலையிலிருந்து குமரி வரை இருக்கக்கூடிய இந்த மண் அதுதான் வந்து நல்லுலகமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆழ்வார்கள் தோன்றினார்கள், அதனால்தான் அவர் சொல்லியிருக்கின்றார் நல்லுலகமாக இருப்பதாகவே. ஏனென்றால் அந்த எல்லைக்குள் தான் ஆழ்வார்களே பிறந்திருக்கின்றார்கள் என்பதுதான் ஆச்சரியமான ஒன்று. வேங்கடத்தை தாண்டி போய் பிறக்கல யாருமே, இந்த மண்ணுலகத்தில் தான் பிறந்திருக்கின்றார்கள் என்பது உண்மை. அதனால மந்திப்பாய் வடவேங்கட மாமலை. ஆண் குரங்கள் ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு தாவக்கூடிய, மகிழ்ச்சியாக தாவக்கூடிய இருக்கக்கூடிய வேங்கடமா. அதுதான் வந்து நெடியோன் குன்றம் என்று சொல்லக்கூடிய திருவேங்கடம் என்று சொல்லக்கூடிய திவ்ய. வேங்கடத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. வேங்கடம் என்று சொன்னாலே பாபங்கள் வெந்து போகும். வெம்கடம், பாபங்கள் வெந்து போகும். இரண்டாவது ஐஸ்வர்யங்கள் வளரும். ரெண்டுத்துக்காக தான் போறாங்க, திருப்பதியே போறாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டே ரெண்டு விஷயம். ஒண்ணு, தான் செய்த பாவங்கள் எல்லாம் அழிந்து போகும் அங்கே சென்றால். இரண்டாவது, செல்வம் வந்து பெருகும்.
வேங்கடம் இடத்துல போயிட்டாவே செல்வம் குவியும், சொன்னாவே குவிஞ்சிடும், அவ்வளவுதான். அங்கே சென்றால் இன்னும் செல்வம் கூடும். செல்வம் கூடும் என்பது செல்வம் வளரும். உண்டியலுக்கு அவ்வளவு ஆச்சரியமான, ராமானுஜர் பார்த்துட்டே இருக்காரு, உண்டியலுக்கு எதிர்க்கா இருக்காரு. நீங்க ஒரு 10,000 போட்டா 1,00,000 வரும். அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு, உண்டியலுக்கான தனி ஏற்றம். அதனால்தான் அவன் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான், தன்னை நாடி வருபவர்களுக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட வேங்கடம் திடீரென்று 3வது பாசுரத்துல ஆழ்வாருக்கு மறுபடியும் வேங்கடம் மேல ஒரு பிரீத்தி வருகின்றது. வேங்கடத்தை தொடக்கூடியவராக இருக்கின்றார். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். மாணவர்களாக சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடம் அல்லவா, அதனால் அந்த இடத்துல மலர்கள் எல்லாம் எம்பெருமானுக்குரியவைகளாகவே சொல்கின்றார்கள். அதனால அது புஷ்ப மண்டபம் என்கின்ற திருநாமமும் திருவேங்கடத்துக்கு உண்டு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய வானவர்கள் எல்லாம் வைகுண்டத்திலிருந்து வந்துட்டாரல்ல திருவேங்கடத்துக்கு. ஆனால் அங்கிருந்து அந்த நித்தியசூரிகளாக இருக்கக்கூடிய வானவர்கள் நாள்தோறும் மலர் பொழிந்து எம்பெருமானை வணங்கக்கூடிய சந்தி செய்ய நின்றான். வானவர்கள் வணங்குவதற்காகவே நின்றிருக்கானா. இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் அவன் நின்றிருக்கின்றான், வர வேண்டும் என்று அவன் காத்து கொண்டிருக்கின்றான். பக்தர்களுக்காக நின்றிருக்கும் பொழுது காத்திருப்பது, அங்கிருக்கக்கூடிய வானவர்களுக்கும் அவன் காத்து கொண்டிருக்கின்றான். இப்படி இருவருக்கும் காத்து நின்று 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 கால்கள் வலித்துதான் அதோட திருவரங்கத்துக்கு சென்று ஆயா படுத்துதான். அந்த இடத்துல உபய காவிரி பக்கத்துல 2 நதிகள் போயிட்டே இருக்கு. அப்படி களைப்பை தீர்வதற்காகத்தான் அங்கே சென்று படுத்தான் என்பது, அங்கே சென்று சயனகோலத்தில் இருந்தான் என்பது இந்த தத்துவ ரீதியாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவினையான், அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி. எப்படி இருக்கான், ஒரு பக்கம் எம்பெருமான் அந்த இடத்துல அவன் சந்தி செய்வதற்காக நிற்கின்றான். அவன்தான் திருவரங்கத்தில் அரவினையான், அரவு என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் மீது அழகாக படுத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த படுத்திருக்கிற காட்சியை பார்க்கும் பொழுது சயன கோலத்துல மிக அழகா இருப்பார். ஸ்ரீரங்கநாதனுடைய அந்த திருக்கண்களை பார்க்கும் பொழுது அப்படியே அழகாக படுத்திருக்கக்கூடிய அந்த அரவினை அணையான், அரவினை அணையான் என்று மிக அரவினை அணையாக கொண்டவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்டவனுடைய அந்தி போல் அவன் மேல் சாத்தப்பட்டிருக்கின்ற நிறத்தாடை ஒன்றிற்கு, அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி. அந்த உந்தி இருக்கின்றது 7 14 லோகங்களை படைத்ததாக இருக்கக்கூடிய உந்தி. குழந்தையை பெற்றாலே சாதாரணமாக பெண்களுக்கு அழகு வரும் என்பது, அந்த தாய்மை உணர்வும் அழகும் மாறாதது என்று சொல்வார்கள், இயற்கையாக இருக்கின்ற பெண்களுக்கே. ஆனால் இவன் 7 14 லோகங்களை படைத்த அந்த உந்தி என்பது இருக்கின்றதே, அது மிக அழகாக இருக்கின்றதாம். முதல்ல அயன் என்று சொல்லக்கூடிய பிரம்மனுக்கு பிறப்பை கொடுத்தவனாக இருக்கின்றான் அல்லவா, அதனால் அழகு பெற்றானாம். அவன் மீது அந்த உந்தியின் மேலுதென்றோ அடியனுடைய உள்ளத்தின் உயிரே, ஆழ்வாருடைய அந்த உள்ளமாகப்பட்டது உயிராக மாறி உந்தி மேல் சென்றது. முதல் பாசத்தை திருப்பாதங்களை பார்க்கின்றார். 2வது பாசுரத்துல அரை சிவந்த ஆடையின் மேல் போகின்றது அவருடைய சிந்தனை. 3வது அவருடைய உயிராக இருக்கின்ற உள்ளம் உந்தியின் மேலே செல்லக்கூடியதாக இருக்கின்றதாம். அப்படிதான் பீதாம்பரத்தின் மேல் இருக்கக்கூடிய அழகிய சிவந்த ஆடையை பற்றி மிக அழகாக இந்த 2 பாசுரங்கள் சொல்றார். அதற்கடுத்து 3வது பாசுரமாக இருக்கக்கூடியதிலும் மிக அழகாக அந்த உந்தியை பற்றி சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். அது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் பிரகாசமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. தன்னை மட்டுமல்ல, இந்த உலகத்தை எல்லாம் பிரகாசமாக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. அதனால் அவன்தான் பிறப்புக்கு காரணமாக இருக்கின்றான். அந்த பிறப்புக்கு காரணமாக இருந்ததினாலே தான் படைத்த உயிர்கள் மீது எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்கின்ற எண்ணமும் அவனுக்கு இருப்பதினாலே அந்த காக்கும் தன்மையும் இருக்கின்றது என்பதை ஆழ்வார் மிக அழகாக இந்த 3வது பாசுரத்தில் மிக தெளிவாகவும் அழகாகவும் காட்டக்கூடியவராக இருக்கின்றார். அதே போன்று 4வது பாசுரத்தை பார்க்கும் பொழுது, சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைப்பத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓத வண்ணன் மதுர மாவண்டு பாட மாமயிலாட அரங்கத்தம்மான் திருவயிற்று உதரபந்தம் என்னுள்ளத்துள் என்று உலாகின்றது. உள்ளம் என்கின்ற ஒன்றை மிக அழகா சொல்றார்.
எல்லா பாசுரங்களிலும் உள்ளத்தை தான் முழுமைப்படுத்துகின்றார், முதன்மைப்படுத்துகின்றார். அறிவை பற்றிய சிந்தனை இல்லை. உள்ளம்தான் ஒரு மனிதனுக்கு பக்குவமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக மாறினால் அந்த உள்ளம்தான் அறிவினுடைய ஆற்றலை மேன்மைப்படுத்தும். அதனால்தான் இந்த இடத்துல எல்லா இடங்கள்ல ஒவ்வொரு பாசுரத்திலையும் உள்ளத்தின் உயிரே என்கின்றார். அதற்கடுத்து இந்த இடத்தில் உள்ளத்தில் நின்று உலாகின்றதே என்கின்ற அந்த வார்த்தை உள்ளத்தை விட்டு அகலாமல் எப்பொழுதுமே இந்த மனம் என்கின்ற ஒன்றில் இறைவனுடைய சிந்தனை முழுமையாகி அது ஆற்றல் பெற்றதாகவே மாறிவிட்டது என்பதை ஆழ்வார் மிக தெளிவாக இடத்தில் காட்டக்கூடியவராக இருக்கின்றார். இதுல பார்க்கும் பொழுது இந்த 3 பாசுரங்கள் ஆ உ மா என்று சொல்லக்கூடிய திருமந்திரத்தினுடைய அர்த்தத்துக்கு உறுதியானவர்களாக இருக்கின்றது. 4வது பாசுரம் சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைப்பத்து. இலங்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ராவணனுடைய கோட்டையை பற்றி மிக அழகா சொல்றார். இலங்கையை போயிட்டு பார்த்தாரா இல்லையா தெரியல, ஆனால் ஆழ்வார் அங்கே இருக்கக்கூடிய அந்த ராவணன் இலங்கைக்கு இறைவனாக இருக்கின்றானாம். அவன் என்ன நினைக்கின்றானோ அதுதான் என்பதை மிக தெளிவாக சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைப்பத்து உதிர ஓட்டி. ஆனால் சிறந்த வீரன்தான், ஆனால் அவனுடைய அந்த குணம் தூய்மையற்ற குணம் அவனை வீணாக்கியது. அதனால்தான் அவனை இன்று போய் நாளை வா என்று மிக அவனுடைய ஆற்றல் குறையும் பொழுது ராமபிரானாக இருந்தவன் அவனை நேரடியாக போரில் சந்திக்காமல் அவனுடைய தளர்வை கண்டு இன்று போய் நாளை வா என்று சொன்னான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு இறைகுணம் என்பது இருக்கின்றது அவதாரத்தில் என்பதை மிக தெளிவாக ஆழ்வார் மட்டுமல்ல அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த சிந்தனையாகவே அது இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட ராவணன் அவன் கொடுமைகளை செய்தான். அதனால் பனங்காயை வெட்டுவதை போன்று வெட்டினாராம். அந்த அம்பாலை விட்டதினாலே 10 தலைகளும் உதிர்ந்து ஓடின என்று மிக அழகா சொல்றாரு. அதனால ஒரு வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன். அப்படிப்பட்ட கூர்மையான பிரம்ம அஸ்திரத்தை போட்டதினாலே அவனுடைய 10 தலைகளும் உருண்டோடின என்று சொல்கின்றார். அவருடைய ஒரு காலத்தில் ராமனாக இருந்தவன் தான் திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதன் என்பதை மறைமுகமாக நமக்கு ஆழ்வார் மிக தெளிவாக காட்டுகின்றார். அப்படி பகைகையாக இருக்கக்கூடிய நெறியில்லாதவனாக இருக்கக்கூடிய ராவணனை அழித்ததனாலே இவனுடைய அந்த வண்ணமாக இருந்ததே உள்ளமாக இருந்தது எப்படி மாறியது என்று சொன்னால் கடல் வண்ணனை போன்று குளிர்ச்சி என்பது ஏற்பட்டதாம். அவனுக்கு மட்டுமல்ல லோகத்திற்கெல்லாம் ஒரு குளிர்ச்சியானது ஏற்பட்டது என்பதை ஓதவண்ணனாக மாறினான். எவ்வளவு கொண்டல் வண்ணன், ஓதவண்ணன், எத்தனை திருநாமங்கள் ஆழ்வார்களால் இட்ட எம்பெருமானுடைய திருநாமங்கள் என்றே ஆய்வை செய்யலாம். அந்த அளவுக்கு அவருடைய திருநாமங்களை எல்லாம் அந்தந்த எண்ணத்திற்கு ஏற்றாற் போல அந்தந்த காட்சிக்கு ஏற்றாற் போல அவருடைய மனதில் தோன்றிய ஞானத்தின் வெளிப்பாடாக இந்த திருநாமங்கள் எல்லாம் மிக அழகாக எம்பெருமானை புகழ்ந்து பாடியிருக்கின்றார்கள். ஓதவண்ணன் என்று சொல்லால் எப்படி என்று சொன்னால் நல்ல குளிர்ச்சியாக கடல் நீரை போன்று இருக்கக்கூடிய குளிர்ச்சியில் இருக்கக்கூடியவன், எப்பொழுதுமே வெப்பமே இல்லை. அதனால்தான் மாயன் கொண்டல் வண்ணன் என்று சொன்னால் நீருண்ட மேகம் போன்று இருக்கின்றான், குளிர்ச்சியாக இருக்கின்றான். அதனால்தான் அவனுடைய எண்ணங்களும் குளிர்ச்சியா இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா அலங்கார பிரியனாக இருக்கின்றான். அந்த அலங்கார பிரியனாக இருக்கக்கூடியவன் அவனுடைய திருமேனியை பார்க்கும் பொழுது நமக்கு குளிர்ச்சி வந்துடும். வாசனை திரவியங்கள் என்ன, பட்டு வஸ்திரங்கள் என்ன, மலர் மாலைகள் என்ன, ஆபரணங்கள் என்ன, இத்தனை அழகும் இருக்கக்கூடியவன். அதனால்தான் நித்திய யவனன் என்கின்ற ஒரு திருநாமமும் யாருக்கு இருக்கு என்று சொன்னால் எம்பெருமானுக்கு இருக்கு. எப்பொழுதுமே யவனமா இருக்கான். ஏனென்று சொன்னால் தன்னுடைய திருமார்பிலே பிராட்டியை தாங்கி இருக்கக்கூடியவன், திருமகள் கேள்வன். யாரெல்லாம் பெண் பேச்சை கேட்டு குடும்பத்தில் இருக்கின்றார்கள் அவெல்லாம் வெற்றி பெறலாம் என்பதற்கு சான்றாக இருக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் எம்பெருமான் தான். ஸ்ரீனிவாசனாக இருக்கின்றான், திருமகள் கேள்வனாக இருக்கின்றான். இப்படியாக இருக்கக்கூடியவன் தான் லட்சுமி நாராயணனாக இருக்கின்றான். பிராட்டிக்குத்தான் முதன்மை இடம் என்பதை மிக அழகாக ஆழ்வார்கள் சொல்லியிருக்கின்றார்கள். திருக்கோயிலோட நாம் பார்க்கலாம். அப்படியாக இருக்கக்கூடியவன் தான் ஓதவண்ணனாக இந்த இடத்துல ஆழ்வார் திருவரங்கனை காட்டக்கூடியவராக இருக்கின்றார். அப்படி ஓதவண்ணவனாக இருக்கிறவன் தான் எப்படி இருக்கான்னா மதுர மாவண்டு பாட மாமயிலாட அரங்கத்தம்மான்.
சோலை நிறைந்திருக்கக்கூடிய இடம், காவிரி கொள்ளிடம் என்கின்ற 2 நதிகள் பாய்ந்தோடக்கூடியதாக இருக்கின்றது. சோலைகள் நல்ல செழுமையாக இருக்கின்றன. நல்ல மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய இடத்தில் தேன் என்பது நிறைந்திருக்கின்றது. அந்த தேனை உண்டிருக்கக்கூடிய வண்டினங்கள் எல்லாம் நல்ல இசைக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. அதனால்தான் அழகா மதுரம் மாவண்டு, மதுரமான இசைக்கக்கூடிய பெரிய வண்டுகள் எல்லாம் இந்த இடத்தில் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, மாமயில், மயில்கள் எல்லாம் மிக அழகாக அந்த இடத்தில் நாட்டியம் புரியக்கூடியவர்களாக இருக்கின்றன. அந்த இடையில் தான் திருவரங்கனாக இருக்கக்கூடியவன் இவன் அங்கே சயன கோலத்தில் அந்த இடத்தில் வந்து கண் வளர்ந்த கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய அந்த அழகியலை கண்ட ஆழ்வார் உந்தியை சென்ற பாசுரத்துல பார்த்தாரு. இந்த 4வது பாசுரத்துல வந்து திருவயிற்று உதரபந்தம், திருவயிற்றில் அணியக்கூடிய ஒரு ஒட்டியானம் போல் இருக்கக்கூடிய ஆபரணமா அதன் மீது சென்றிருக்கின்றது. அதன் மீது உள்ளத்து நின்று உலாகின்றது. என்னுடைய உள்ளம் அந்த திருவயிற்று உதரபந்தனத்தின் மீது நின்று உலாகக்கூடியதாக இருக்கின்றது. எங்குமே போல் அவருடைய எண்ணம், ஆழ்வாருடைய எண்ணம் மாறுபடாமல் எம்பெருமானுடைய அந்த அழகியலாக இருக்கக்கூடிய திரு உதரபந்தனத்தின் மீது சென்றது என்று சொல்றாரு. இந்த பாசத்தை மிக அழகா சொல்றாரு. ராவணனை அழித்தவனாக இருக்கின்றார். அந்த ராவணனை அழித்ததினாலே குளிர்ச்சி அடைந்தவனாக ஓதவண்ணனாக மாறக்கூடியவனாக இருக்கின்றார். அப்படி மாறியவன் தான் திருவரங்கத்திலே மாமதுரு வண்டு பாட மாமயில் ஆட அந்த இடத்தில் பள்ளி கொண்டிருக்கின்றான். அப்படி பள்ளி கொண்டிருக்கக்கூடியவனுடைய திருவயிற்று உதரபந்தத்தின் மீது ஆழ்வாருடைய உள்ளம் உலாகின்றதாம், மிக அழகாக உலாகின்றது என்பதை இந்த இடத்தில் 4வது பாசுரத்தில் மிக அழகாக சொல்கின்றார். கடைசியா 5வது பாசுரத்தை பார்க்கும் பொழுது, பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றி என்னுள் புகுந்தான், கோரமாதவம் செய்தனன் கொல்லறியேன் அறிங்கத்தம்மான், திரு ஆரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. எவ்வளவு அழகா சொல்றாருன்னு, இந்த பழைய வினைகள் எல்லாம் மறுக்கக்கூடியவனாக இருக்க, ஊழ்வினை என்று சொல்வார்கள். நான் செய்தது, என்னுடைய அப்பா செய்தது, அவருடைய முன்னோர்கள் செய்தது அத்தனையும் வந்து ஒரே முறையாக ரைட் அப் பண்ணுவானா. அழிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கின்றது என்று சொன்னால் ஆழ்வாருக்குத்தான் இருக்கின்றது என்பதை, எம்பெருமானுக்கு இருக்கின்றது என்பதை ஆழ்வார் மிக தெளிவாக இந்த இடத்தில் 5வது பாசுரத்தில் சொல்றார். பாரமாய பழவினை, பொறுக்க முடியாத சுமையாக இருக்கக்கூடிய வினைகள். வினைகள் என்பதற்கு அதுதான் ஆக்கமாக மாறுகின்றது. வினைகள் என்பது வினைகளை விட்டொழிய வேண்டும். அதற்காகத்தான் நாம் என்ன பாப விமோச்சனம் என்று சொல்லக்கூடிய பரிகாரத்தை தேடக்கூடியவர்களா இருக்கும். செய்யறது மறுபடியும் வந்து பாப விமோச்சனம், பாவம் செய்வது மறுபடியும் பாப விமோச்சனம் தேடும். இப்படி இருக்கக்கூடாது. மறுபடியும் செய்வதனாலே அதனால் விமோச்சனம் என்பது கிட்டாது என்பதை சொல்கின்றார். ஆனால் ஆழ்வார் அப்படியாக இந்த இடத்தில் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், பாரமாய பழவினை பற்றறுத்து, நான் வழிவழியாக வந்த என்னுடைய பாபங்களை எல்லாம் எனக்கு தெரியாமலே பற்றில்லாமல் அறுத்து விட்டான். அறுத்து விட்டு அதற்கடுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான். அறுத்து விட்டது மட்டுமல்ல, தன் பக்கலிலே அன்புடையவனாக ஆக்கி விட்டான். எப்பொழுதுமே நம்மோட பேச 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 இறைவனை பற்றி சொல்ல 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 அந்த எண்ணங்கள் எப்படி கூடிவிடுமோ, அதே போல ஒருவனுடைய பாவங்களை அழித்து விட்டார். அதற்கடுத்து தன்னை பற்றி சிந்திப்பதாகவே அவனுடைய எண்ணத்தை மாற்றி விட்டார் என்பதை மிக அழகா சொல்றாரு. ஆழ்வாருடைய எண்ணமே மாறிடுச்சான். பாவங்கள் போச்சு, அதுக்கடுத்து தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் என்பது ஆழ்வார்க்கு ஏற்பட்டதை தன்னிச்சையாகவே இந்த பாசுரத்தில் சொல்கின்றார். வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றி என்னுள் புகுந்தான். அது மட்டுமில்ல, என்னை மாற்றியவன் மட்டுமில்லை, என் உள்ளத்திலே புகுந்து விட்டான். உள்ளமே ஆக்கிரமிச்சுட்டான், ஆக்குபை பண்ணிட்டான், அவனுடைய உள்ளத்தில் புகுந்து விட்டான். நான் என்ன தவம் செய்தேன் என்று கேட்கிறார். கோரமா தவம் செய்தனன் கொல்லறின். எப்பாடு வந்து தவம் செய்தோனா, எப்பாவது எம்பெருமானை பற்றி சிந்தித்து கேட்டு இருக்கின்றன, வேற பிறவியில் ஏதாவது வந்து நான் எம்பெருமானுக்கு ஆட்பட்டவனாக இருந்தானோ என்று எனக்கு தெரியவில்லையே என்றார். கோரமாதவம் செய்தனன் கொல்லறியேன் அரங்கத்தம்மான், திரு ஆர மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. என்னுடைய வினைகளை அழித்தான். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய பக்கலிலே என்னை மாற்றி விட்டான். அது மட்டுமின்றி
அவன் என் உள்ளத்திலே புகுந்து விட்டான். 3 விதமா பண்ணியிருக்கான் பாருங்க. ஒன்று, வினைகளை அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், தன்னுடைய சிந்தனைக்கு மாற்றக்கூடியவனாக இருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆழ்வாரை விடக்கூடாது என்று நினைத்து அவருடைய உள்ளத்திலே புகுந்து விட்டானா. இவ்வளவு என்னை நெருங்கி வருகின்றானே, நான் என்ன செய்தேன் என்கின்ற கேள்விக்குறி ஆழ்வாருக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. என்ன கோர மாத்தவம் செய்த, ரொம்ப இருக்கானா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த இடத்தில் மிக அழகாக ஆழ்வார் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். அப்படியாக இருந்து அவருடைய எண்ணம் என்பது ஆழ்வாரை மட்டும் அறியாமல் அந்த எண்ணங்களில் இருந்து மாறுபட்டு அவருடைய அந்த உள்ளம் திரு ஆர மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. அது மட்டும் இல்லாமல் ஆரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய திரு மார்பிலே அவருடைய உள்ளம் வந்து நிறைந்து விட்டதாம். ஆரங்களை பார்க்கும் பொழுது 12 சரம் ஆரம், 6 சரம் ஆரம், 3 சரம் ஆரம், இப்படி பலவிதமான ஆபரணங்களுக்கு அழகை தரக்கூடியவனாக இருக்கின்றார். எம்பெருமானுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், அவனோ பேரழகு, அவனுக்காக அணிவிக்கப்படக்கூடிய அந்த ஆபரணங்கள் அழகு பெறக்கூடியவைகளாக இருக்கு. இப்ப நம்ம வந்துட்டு அலங்காரப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஒவ்வொரு அலங்காரத்துக்கு பிறகு நாம் அழகாக தெரிகின்றோம். ஆனால் எம்பெருமான் அப்படிப்பட்டவனாக இல்லை. அவனுக்கு ஆபரணங்களை அணிவிக்க ஆபரணங்கள் தான் அழகு பெறுகின்றன. பட்டு வஸ்திரங்கள் அழகு பெறுகின்றன, மலர் மாலைகள் அழகு பெறுகின்றன, ஆபரணங்கள் அழகு பெறுகின்றன, வாசனை திரவியங்கள் அழகு பெறுகின்றன. இப்படி எல்லாமும் அழகு பெறக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக எம்பெருமான் இருக்கின்றான். அதனால்தான் இப்போ வேங்கடத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த மலர் மாலையை பார்க்கும் பொழுதெல்லாம் வந்து நல்ல மலர் செடியில் இருக்கும் பொழுது, வனத்தில் இருக்கும் பொழுது கூட அவ்வளவு அழகு இல்லை. ஆனால் எம்பெருமானுக்கு சூட்டப்படும் போது அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய மலர்களாக நீங்க கவனிக்கணும். அந்த மலர்கள் அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன. ஏனென்றால் எம்பெருமானுக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே மலர்ந்திருக்கக்கூடிய மலர்களாகவே அவை காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட திரு ஆர மார்பு என்று இருக்கின்றது. அந்த ஆரம் என்பது எம்பெருமானுடைய அந்த ஆரமும் திரு மார்பும் என்பது ஆழ்வாரை ஆட்கொண்டதாக இந்த பாசுரத்துல சொல்றாரு. பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றி என்னுள் புகுந்தான், கோரமாதவம் செய்தனன் கொல்லறியேன் அரங்கத்தம்மான், திரு ஆர மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. அதனால அந்த மார்பு என்பது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், அங்குதானே பிராட்டி குடிகொண்டிருக்கின்றாள். அதனால் சொர்ணமயமாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்துல மிக அழகாக ஆழ்வார் பாசுரமிட்டிருக்கின்றாள். பிராட்டி எங்கிருக்கின்றாலோ, திரு எங்கிருக்கின்றாலோ அங்குதான் செல்வம் நிறைந்திருக்கின்றது என்பதை காட்டுவதற்காகவே அழகாக இந்த திரு ஆர மார்பு பிராட்டியோடு சேர்ந்த அழகியலோடு இருக்கக்கூடிய அந்த வீரத்திற்கு ஒப்பானதாக இருக்கக்கூடிய மார்புக்கு இருக்கக்கூடிய பெருமையை மிக அழகாக இந்த பாசுரத்திலே சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். பாசுரம் 6வது பாசுரத்தை பார்க்கும் பொழுது, இந்த பாசுரத்துல வந்து சிவபெருமானுடைய துயரையும் நீக்கியவன் யார் என்று சொன்னால் எம்பெருமானாக இருக்கின்றான் என்பதை மிக தெளிவாக காட்டுகின்றார். துண்ட வெண்பிறையன் துயர் தீர்த்தவன், அஞ்சிறைய வண்டுவாய் பொழில் சூழ அரங்க நகர் மேயவப்பன், அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை ஆட்கொண்டதே. இந்த கண்டம் இருக்கே, இந்த கண்டம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று சொன்னால், பிரளய காலத்திலே எல்லா உலகத்தையும் உலகுண்ட பெருவாயன் அல்லவா அவன். அதனால அந்த பிரளய காலத்துல உலகத்தை எல்லாம் உண்டு விட்டானாம். அப்படிப்பட்ட அந்த கண்டத்தை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு மிக ஆச்சரியத்தை உருவாக்கியது, உய்ய கொண்டது என்று மிக சொல்றார். அப்படிப்பட்ட அந்த திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஒரு காலத்தில் துண்ட வெண்பிறையன் துயர் தீர்த்தவன், ஏசித்தல் என்று சொல்லக்கூடிய பிச்சை எடுத்து திரிந்து பாவத்தை போக்கியவன், சிவபெருமானுடைய பிட்சாந்தேகி என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுடைய பாவத்தையும் போக்கியவன் யார் என்று சொன்னால் எம்பெருமானாகத்தான் இருக்கின்றான். அதனால்தான் அவன் எப்படி இருக்கின்றான் என்று சொன்னால், துண்ட வெண்பிறையானாக இருக்கின்றான். பிறையை தன்னுடைய முடியிலே தாங்கி இருக்கக்கூடியவன் அவன்தான் வந்து எல்லா இடங்களும் சென்று அவன் வந்து பிச்சை எடுத்தவனாக இருக்கின்றான். அவனுடைய துயரை தீர்த்தவன் யார் என்று சொன்னால் இவனாகத்தான் இருக்கின்றான். அப்படிப்பட்டவன் தான் எங்கிருக்கின்றான் என்று சொன்னால், அம்சிறை வண்டு அழகிய சிறகையுடைய வண்டுகள் தேனை உண்டு ரிங்காரமிடக்கூடிய அரங்கத்திலே
பள்ளி கொண்டிருக்கின்றான். ஒன்று சிவபெருமானுடைய துயரை தீர்த்தவனாக இருக்கின்றான். இரண்டாவது அப்படிப்பட்டவன் தான் வந்துட்டு எங்கிருக்கின்றான் என்று சொன்னால் திருவரங்கத்தில் வண்டுவாள் திருவரங்கத்திலே மேவி நின்றவனாக இருக்கின்றான். அந்த நகர் எப்படி இருக்கின்ற திருவரங்கம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் வாழ்வதற்கு இடமான சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய திருவரங்க பெருநகராக இருக்கின்றதாம். ஒரு காலத்துல இந்த கோயில்கள் தான் நகரமாக இருந்தன என்பதற்கு சான்று ஆழ்வாருடைய பாசம். இன்னைக்கு கோயில்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பழைய காலத்துல பார்க்கும் பொழுது ஒரு 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக திருவரங்கத்தினுடைய கோபுரத்தை பார்த்தால் எவ்வளவு உயர்ந்து காணப்பட்டிருக்கும். அவ்வளவு உயர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நோக்கிய இந்த ஆழ்வார் என காவிரி தென்கரையில் இருந்து கொண்டுதான் நாள்தோறும் வந்துட்டு திருவரங்கன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை பார்த்துதான் இவர் பாடுறது. ஏன்னா திருவரங்கத்துக்குள்ளே வரல. ஏன்னா தான் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன் என்பதனால தன்னுடைய பாதம் படக்கூடாது என்பதற்காக அவர் அந்த இடத்தில் இருந்ததினால்தான் அவரால் திருவரங்கத்திற்கு நேரடியாக வர முடியல. லோகசாரங்க முனிவர் தோளின் மீது ஏறி கொண்டுதான் திருக்கோயிலுக்குள்ளே வருகின்றார். அதனால அந்த தூரத்திலிருந்து பார்த்ததினாலே மிக அழகா சொல்றார். அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை முற்றம் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே. அங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய திருக்கண்டம் என்பது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் 7-14 லோகங்களை பிரளய காலத்தில் உண்டு சேவித்தவனாக இருக்கின்றான். அந்த கண்டத்தை கண்டவுடனே எனக்கு ஒரு ஆச்சரியம் என்பது உருவானது. அப்படிப்பட்ட திருவரங்கன் எங்கே பள்ளி கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் பள்ளி கொண்டிருக்கின்ற இடம் வண்டுவாய் சூழ அரங்கநகர். அரங்கநகர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவன் பள்ளி கொண்டிருக்கின்றான். நகரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த இடத்துல சொல்றார். ஒண்ணு சிவபெருமானுடைய துயரை தீர்த்தவனாக இருக்கின்றான். நல்ல கோயில்கள் நிறைந்த அரங்கமாக இருக்கக்கூடிய திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கின்றார். அவன்தான் பிரளய காலத்திலே 7-14 லோகங்களை காத்தவனாக இருக்கின்றான். அந்த காத்த திருக்கண்டம் என்பது ஆழ்வாறு பார்த்தவுடனே திருமார்பிலிருந்து திருக்கண்டத்துக்கு வந்த உடனே அந்த அழகிலை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர் எம்பெருமானுக்கு சேவை சாதிக்க கூடியவராக இருக்கின்றார் என்பது இந்த 6வது பாசுரத்துல மிக அழகாக சொல்கின்றார். அதே போன்ற 7வது பாசுரத்தை பார்க்கும் பொழுது கையினார் சுரிசங்கலனாழியார் நீள்வரை போல் மெய்யனார் துலப விரையார் கமல் நீள்முடி எம் மையனார் அணி அரங்கனார் மிசைமேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. இப்படி திருக்கண்டத்திலிருந்து ஆழ்வாருடைய அந்த சிந்தனை திருவாய்க்கு போகின்றது. கொவ்வை பழம் செய்வாய். ஆண்டாள் கூட சொல்றாங்க, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாயி வெண்சங்கே என்று ஆண்டாள் பாடக்கூடிய அந்த திருவாயினுடைய அழகை இந்த இடத்துல திருப்பாணாழ்வார் 7வது பாசுரத்துல மிக அழகாக அவருடைய சிந்தனை திருப்பாதத்திலிருந்து பாதாதி கேசமா இப்பொழுது திருவாய்க்கு அருகிலே அவருடைய சிந்தனை என்பது வந்திருக்கின்றது என்பது இந்த இடத்துல இந்த பாசுரத்துல காட்டுகின்றார். ஆழ்வார் எம்பெருமானை எப்படி சொல்றாருன்னா கையினார் சுரிசங்கனலாடியர் எப்படி இருக்குன்னு திருக்கையிலே பொறிந்திருக்கக்கூடிய சங்கு. நீங்க அந்த ரேகைகள் பார்த்தா கூட நம்மளுடைய கையில ஒரு பக்கம் சக்கரம் ஒரு பக்கம் அந்த ரேகைக்குள்ளே சங்கும் சக்கரம் இருப்பதை ஆழ்வார் உணர்ந்து சொல்லியிருக்கின்றார். ஏன்னா திருவரங்கனுக்கு 2 கைகள் தான் இருக்கு. அதனால சதுர்புஜம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த ரேகைகளை சொல்லியிருக்கின்றார் என்று உரையாசிரியர்கள் மிக தெளிவாக இந்த இடத்துல காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கையினார் என்பதனாலே திருக்கையிலே பொறிந்திருக்கக்கூடிய சுரிசங்கை திருச்சங்கையும் உடையவனாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அனல் ஆழி நீள்வரை போல் மெய்யனார் துலப விரையார் கமல் நீள் எம்முடியனார். 2 கையில சங்கு சக்கரம் இருக்கு. அதே போல அவனுடைய மெய்யை பார்க்கும் பொழுது உடலை பார்க்கும் பொழுது பெரிய மலையை போன்று இருக்கக்கூடிய உடலாக இருக்கின்றதா. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் செங்கன் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவனுடைய திருமேனி எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் பசுமையாக இருக்கக்கூடிய மலையை போன்று இருக்கக்கூடிய திருமேனி. பார்த்தவருடைய திருக்கண்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய திருமேனியாக இருக்கின்றது என்பதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாரு. நீள்வரை போல் மெய்யனார்
பெரிய மலையை போன்று திருமேனியை உடையவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்டவனுடைய அந்த துலபம் விரையார் நீள்முடி எம்மையனார், நல்ல திருத்துழாய் பரிமளம் மிக்கதாக இருக்கக்கூடிய நீள்முடியை கொண்டவனாக. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த திருமுடிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தை மிக தெளிவா சொல்றாரு. கந்தம் கமழும் குழலி ஆண்டாள் சொல்றாங்க. எப்படிதான் இந்த தமிழ் வார்த்தைகள் இவர்களுக்கு வந்தது, இவ்வளவு அழகாக சொல்லக்கூடிய ஆற்றல் எப்படி பிறந்தது என்பதுதான் நமக்கு வியப்பான ஒன்றாகவே இருக்கின்றது. கந்தம் கமழும் குழலி என்று சொல்கின்ற ஆண்டாள் இந்த இடத்துல திருப்பான ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, துலபம் விரையார் நீள்முடி திருத்துழாயின் பரிமளம் மிக்கதாக இருக்குது. எப்பொழுதுமே வாசனை நிறைந்திருக்கா. அதனால் சர்வகந்தகா என்கின்ற திருநாமம் என்பது எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம். எல்லா நறுமணங்களும் அவனிடத்தில் தான் இருக்கின்றன. நறுமணம் என்பது வேற எங்கோ இல்லை, எல்லா நறுமணங்களுக்கும் காரணமாக இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய அளவிலே, அது போல அவனுடைய நீள்முடி அவ்வளவு அழகாக இருக்கின்றதாம். அவன்தான் அணி அரங்கனார், நல்ல ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய அரங்கன். அணி அரங்கன் எவ்வளவு அழகான ஒரு திருநாமம். அணி என்று சொன்னாலே அழகு, அணி என்று சொன்னாலே ஆபரணங்கள். அப்படி இரண்டும் கலந்ததினாலே ஒரு அழகான திருமேனியோடு இருக்கின்றான். அவன் எப்படி இருக்கின்றான்? அரவினனை மிகமேய மாயன், ஆச்சரியம் நிகழ்த்தக்கூடியவன், எல்லாருக்கும் ஒரு வியப்பை ஏற்படுத்துவான். நீங்க நினைக்க இது நடக்குமோ நடக்காதோ என்று நினைக்கும் பொழுது வியப்பாக நடத்தி காட்டக்கூடிய ஆற்றல் மிக்கவன் யார் என்று சொன்னால் அவன்தான் எம்பெருமானாக இருக்கின்றான். அவன்தான் திருவேங்கட உடையானாக இருக்கின்றான். அவன்தான் திருவரங்கனாக இருக்கின்றான். அவன்தான் வைகுண்டநாதனாக இருக்கின்றான். ஆனால் நாம் வைக்க வேண்டிய கோரிக்கைகள் அவனிடத்துல வைக்கணும். அப்படி கோரிக்கைகள் வைக்கும் பொழுது ஆச்சரியமாக நாம் நினைத்து பார்ப்பதற்கு முன்னதாகவே நிகழ்த்தக்கூடிய ஆற்றல் மிக்கவன் அவன். நம்மை பற்றி சிந்திக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்டவனுடைய அந்த வாய் அழகு இருக்கே, செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்து, என்னை பைத்தியம் ஆக்கிட்டு சென்றார். அவருடைய திருவாயை பார்த்த உடனே பைத்தியமாக மாறிவிட்டேன் என்று இந்த பாசுரத்துல சொல்றாரு. கையனார் சுரிசங்கலனாழியர் நீள்வரை போல் மெய்யனார் துலபவிரையார் கமல் நீள்முடியம் மையனார் அணியரங்கனார் அரவினை மிசைமேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்று இந்த பாசுரத்துல இருக்கக்கூடிய அந்த சங்கு சக்கரங்களுடைய சிறப்பையும் சொல்கின்றார். அதற்கடுத்து அவனுடைய நீள்முடி எந்த அளவுக்கு சர்வகந்தகா என்று சொல்லக்கூடிய நறுமணம் மிக்கதாக இருப்பதை பற்றி சொல்கின்றார். அணியரங்கனாக இருக்கக்கூடிய அழகிய அந்த ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய காட்சியை பற்றி சொல்கின்றார். அப்படிப்பட்ட அழகோடு இருக்கக்கூடிய அந்த சிவந்த வாய், கொவ்வை பழம் சிவந்த வாயினுடைய அழகை சொல்லும் பொழுது மிக ஆச்சரியமாக ஐயோ என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த வாயழகை பற்றி சொல்வதை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். அதுக்கடுத்து பாசுரம் 8வது பாசுரத்தை பார்க்கும் பொழுது, பரியனாகி வந்து அவனுடன் உடல் கீண்டு அமரர்க்கு அரிய ஆதிபிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடைபறந்து மெலிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. வேற எந்த இலக்கியத்துல கண்களுக்கு இந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கா என்று நாம் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஏற்றமாக இருக்கக்கூடிய திருக்கண்களுக்கு ஆழ்வாரை போன்று வேற யாராலும் அதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்க முடியாது என்று நாம் நினைக்கலாம். எப்படி என்று சொன்னால், இரணியன் என்கின்ற அந்த கொடிய அரக்கனை அடித்தவன் யார் என்று சொன்னால் திருவரங்கனாகத்தான் இருக்கின்றான். பரியனாகி வந்து பருத்த உடலை உடையவனாக இருக்கின்றான். பரியனாகி வந்து அவுணன் உடல் கீண்ட, அவுணன் என்று சொன்னால் அசுரனாக இருக்கக்கூடிய இந்த இரணியன் என்னும் ராட்சசனை உடலை புகிட்டு விட்டானாம். சரீரத்தை கிழித்தவனாக இருக்கின்றான் யார் என்று சொன்னால், அப்ப நரசிம்ம அவதாரத்தை இந்த இடத்துல திருவரங்கனாக இருக்கக்கூடியவன் தான் நரசிம்ம அவதாரமாக இருந்தான் என்பதற்கு சான்று இந்த இடத்துல இந்த அவதாரத்தை காட்டவராக இருக்கின்றார். அவரு மட்டுமில்ல, அமரர்க்கு அரிய பிரம்மனாக இருக்கலாம், சிவனாக இருக்கின்ற பரதேவதைகளாக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் கண்டு கொள்ள முடியாத, காண முடியாத, தேட முடியாத, எங்கும் கண்டறியாத முடியாதவனாக இருக்கக்கூடியவன் தான் யார் என்று சொன்னால் அவன் தான் ஸ்ரீமன் நாராயணன். அவன்தான் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கின்ற ரங்கநாதனாக இருக்கின்றான். ஆதிபிரான் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் தொன்மையான மகோ உபகாரனாக இருக்கின்றான். தொன்மையாக இருக்கக்கூடிய உபகாரம் செய்யக்கூடியவனாக இருந்தவன் அவன் யார் என்று சொன்னால் ஆதிபிரான். அவனுடைய முகத்துல அமலன் முகத்து பரபாமமாக இருக்கக்கூடிய
அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சுத்தனாக இருக்கக்கூடியவனுடைய அவனுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால் கரியவாகி நல்ல கருத்து இருக்கான். யாருக்கு கண்கள் கருத்து இருக்க அழகு கண்கள் வந்துதான் ஒரு மனிதனுடைய, பாரதியார் கூட சொல்றாரு, கண்ணிலே நல்ல குணம். ஒரு மனிதனுடைய கேரக்டர், அவனுடைய குணத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண்களை வைத்துதான் பேஸ் ரீடிங்ல கண்கள் தான் முக்கியமானது. வந்த உடனே கண்ணை வைத்து கண் வைத்து பேசும் பொழுது மனிதனுடைய எண்ணங்கள் சரியாக தெரியும் என்பது உள்ளத்தை அறிவது அவ்வளவு எளிதான அல்ல. ஆனால் உடலில் இருக்கக்கூடிய கண்களை பார்த்து ஒரு மனிதனுடைய குணத்தை சொல்லிவிடலாம் என்பதை மிக அழகாக இந்த இடத்துல சொல்றாரு. ஆழ்வார் கரியவாகி கருத்து நிறமுடையவளாக இருக்கின்றன எம்பெருமானுடைய கண்கள். புடை பறந்து விசாலமாக இருக்கு, ஒத்தரையும் விடாமல் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருப்பதனாலே அவருடைய கண்கள் விசாலமாக இருக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. மிளிர்ந்து அலை எறியக்கூடியதாக அலர்ட்டா இருக்கு கண்கள். அப்படியே ஒரு சோகமா, மருத்துவ இடத்துல போனா கூட ஃபர்ஸ்ட் கண்ணை பாக்குறாரு, இதுல ரத்த வகை இருக்கா இல்லைன்னா வேற ஏதாவது பாதிப்பு இருக்கா என்பதை கண்கள் சோர்ந்திருக்கும் பொழுது உடல் வலுவிழந்திருக்கின்றது என்பதற்கு சான்று. ஆனால் எம்பெருமானுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால் அது மிளிர்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன, அலை பாயக்கூடிய அலை எறியக்கூடியவர்களாக இருக்கின்றன. செவ்வரியோடி அப்படின்னு சிவந்த செவ்வரிகள் நிறைந்திருக்கின்றன. ஏன் சிவந்திருக்கின்றன கண்கள் என்று சொன்னால் பிராட்டி பக்தர்களை பற்றி சொல்லக்கூடியவளாக டெய்லி நாள்தோறும் இவருக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அந்த மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அந்த பையனுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு லோகத்தில் இருக்கின்ற அனைவருடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்டு 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 கண்கள் சிவந்திருக்கின்றனவா. அது சொல்வது யார் என்று சொன்னால் பிராட்டி சொல்வதினாலே அது தட்டமாட்டாமலே அவன் கேட்டு அதற்கு படுத்தியா யோக நித்ரையில் இருந்து கொண்டு யாருக்கு என்ன உதவி செய்யலாம் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றானாம். அப்படிப்பட்ட அந்த கண்களை ஆழ்வார் காண்கின்றார். அழகா சொல்றார், இந்த கண்களினுடைய கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடு நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்றார். என்னை மாற்றி எப்படி மாற்றிச்சு அப்படின்னு சொன்னா, நான் பேதையாக பைத்தியமாக மாறிவிட்டதை போன்று இந்த கண்கள் மாற்றிவிட்டன என்று சொல்றார். இந்த பாசுரத்தில் என்ன சொல்றான்னு, அந்த ரணியனை வதம் செய்ததை சொல்கின்றார். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் யாராலும் அறிய முடியாதவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய திருமுகத்தில் இருக்கின்ற கண்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கின்றன. இந்த லோகத்தை எல்லாம் காக்கக்கூடிய அருள் கொடுக்கக்கூடிய பார்வையாக இருக்கின்றது. அந்த பார்வையில் பட்ட கண்கள் என்னை பைத்தியமாக மாற்றி விட்டது என்று மிக அழகாக இந்த இடத்துல இந்த பாசுரத்துல கண்களுக்கு அவ்வளவு ஏற்றத்தை, எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு அவ்வளவு ஏற்றத்தை சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். 9வது பாசுரம், ஆழ மாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவினையான் கோல மாமணியாரமும் முத்துத்தாமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. ஒரு காலத்துல பிரளய காலத்துல ஆளிலையில் படுத்து கொண்டு லோகத்தை எல்லாம் உண்ட பாலகனாக இருக்கின்றானாம். அதனால்தான் இந்த ஆளிலை கண்ணன் என்று சொல்வார்கள். அந்த ஆளிலை கண்ணனை பற்றி இந்த இடத்துல சொல்றார். ஞாலம் ஏழும் உண்டான், உலகம் ஏழையும் விழுங்கியவன் யார் என்று சொன்னால் இந்த திருவரங்கத்தை இன்றைக்கு பள்ளி கொண்டிருக்கின்றவன் தான். அப்போ விபவ அவதாரங்களை சொல்றாரு. பர விபவ பர வியூக விபவ அந்தரியாமி அச்சை, 5 அவதாரங்களையும் 5 நிலைகளையும் எம்பெருமானுடைய நிலைப்பாட்டை அச்சாவதாரத்துக்குள்ள கொண்டு எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஆற்றல், எல்லாவற்றையும் நினைக்கக்கூடிய ஒரு தன்மை திருப்பாணாழ்வாருக்கு இருந்திருக்கின்றது என்று சொன்னால் இது வியப்பான ஒன்றாகவே இருக்கு. அச்சாவதாரத்தை தான் சேவிக்கிறார். ஆனால் அச்சாவதாரத்தை சேவித்து அதோட விபவ அவதாரங்களுக்கு போறார். ராமகிருஷ்ண அவதாரங்கள், நரசிம்ம அவதாரத்து எல்லாத்துக்கும் போறார். அதற்கடுத்து அந்தர்யாமியாக தன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு காட்சியையும் சொல்றார். அவன் எப்படி இருக்கின்றான் என்று சொன்னால் நாக்கை போன்று இருக்கானா. ஒவ்வொருடைய உள்ளத்துல எப்படி இருக்கான்னா நாக்கை போன்று. நாக்குக்கு என்ன குணம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு ருசி பார்க்கிறது மட்டுமில்ல, அதற்கடுத்து பேசுவதற்கு மட்டுமில்ல, எண்ணெயையும் வெண்ணையையும் நீரையும் ஒன்றாக கிரகிக்கக்கூடிய தன்மை. அதனால மனுஷன் நல்லவனா கெட்டவனா தீயவனா அதெல்லாம் இல்ல, எல்லாரும் நாக்கை போன்று எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக எம்பெருமான் இருக்கின்றான் என்பதுதான். அதனால இந்த ஆளிலை கண்ணனாக வடபத்திர சாயி, பத்திரசாயி என்று சொன்னால் இதுதான் ஆளிலை கண்ணன் தான்.
அது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இன்னைக்கும் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமம் அதுதான். ஆலிலை கண்ணனாக இருக்கின்றான். அவன்தான் ஞாலம் ஏழும் உண்டவனாக இருக்கின்றான். அவனுடைய அரங்கத்து அரவினையன். அவன்தான் இன்னைக்கு அரங்கத்தில் இருக்கின்ற அரவினையின் மீது படித்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா கோல மணியாரமும் முத்துத்தாமும். எவ்வளவு அழகு! அழகிய ரத்தினங்களால் செய்யப்பட்ட ஆரம் ஒரு பக்கம், முத்து வடம் என்பது ஒரு பக்கமாக இருக்கின்றது. இவையெல்லாம் இருந்தவுடனே எழில் என்பது பொங்கி இருப்பதை போன்று இருக்கக்கூடிய ஒரு காட்சி, அழகான ஒரு எழில் நிறைந்த ஒரு காட்சி என்பது இந்த இடத்துல ஆழ்வார் எம்பெருமானை கண்ட அந்த காட்சி என்பது இவருக்கு மேலான ஒன்றாகவே இருப்பதை காட்டக்கூடியவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த காட்சி நீலமேனியாக இருக்கின்றது, நிறை கொண்டதான். இவர் எப்படி நினைத்து வந்தார்? நிறைவு என்பது ஒன்று வேண்டும். அதனால் இறைவனாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நிறைவுள்ள மனமே நிரந்தரமாக மகிழ்ச்சிக்குள்ளான ஒரு மனம் என்பதை இந்த இடத்துல மிக தெளிவாக காட்டுகின்றார். நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினை. எப்படி இருக்கின்றதாம்? கருணைதல் மலர் போல் இருக்கின்றதாம் அவருடைய திருமேனி. கருணைதல் மலர் ஓதவண்ணன் ஒரு இடத்துல சொல்றாரு, நீலமேனி ஒரு இடத்துல, கொண்டல் வண்ணன் ஒரு இடத்துல சொல்றாரு. எவ்வளவு அழகு! எத்தனை இவ்வளவு ஆச்சரியமான சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்கள் எப்படி வந்தன என்பது நமக்கு வியப்பான ஒன்றாகவே இருக்கின்றது. ஐயோ நிறை கொண்டதே, ஐயோ எவ்வளவு அழகு அப்படின்னு சொல்லி ஒரு நிறைவான மகிழ்ச்சியில் கண்ணீர் பெருகெடுத்து ஓடக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிதான் இந்த இடத்துல இந்த 9வது பாசனத்துல மிக அழகாக சொல்ற, ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவினையான் கோல மாமணியாரமும் முத்துத்தாமும் முடிவில்லதோர் எழில். முடிவே இல்லை அந்த எழிலுக்கு. எந்த முடிவு என்பது இல்லாத ஒரு எழில். பார்த்து கொண்டிருந்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஜரகண்டி ஜரகண்டி என்று சொன்னாலும் கூட அந்த இடத்துல அப்படியே நின்று பார்த்துட்டு மெய் மறந்து போகின்றோமே எம்பெருமானை திருவேங்கடத்தில். அது போல இந்த முடிவில்லாத ஒரு எழில் அது எப்படி நீலமேனியாகி இருக்கின்றது. ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினை அப்படின்னு சொல்லி மிக அழகாக இந்த 9வது பாசத்துல ஆலிலை கண்ணனாக இருந்தவன் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். 10வது பாசனம் தான் ஆச்சரியமான கண்ணனை பற்றி சிந்திக்கிறார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என்னமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அழகா முடிக்கிறாரு. கடைசியில வந்துட்டு அமுதாகி இருக்கின்றான், அவன் சாகாத மருந்தாகவே நமக்கு இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் யார் என்று சொன்னால் கொண்டல் வண்ணன். எப்படின்னா மேக வண்ணமாக இருக்கின்ற நீருண்ட மேகம் போன்று, வெண்மேகங்கள் அல்ல, நீருண்ட மேகம் போல எப்பொழுதுமே இருக்கக்கூடியவன். அவன்தான் ஒரு காலத்தில் கோவலனாய் பிறந்தான், கண்ணனாக இடையனாக பிறந்தான். அவன்தான் வெண்ணை உண்ட வாயன். என்னைக்கும் திருவரங்கத்துல போயிட்டு எம்பெருமானுடைய திரு வாயழகு பக்கத்துல போயிட்டா அவ்வளவு அழகாக வந்து அந்த மனம் வீசக்கூடிய வெண்ணையினுடைய மனம் வீசக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்பது இன்றைக்கும் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவனுடைய வாயினுடைய என்னுள்ளம் கவர்ந்தான். வெண்ணை உண்ட மாயனாக இருக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் என் உள்ளத்தை கவர்ந்தான். நான் கவரவில்லை, அவன்தான் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தான். அவன் யார் என்று சொன்னால் அண்டர்கோன், வைகுந்தத்திற்கு தலைவனாக இருக்கின்றானாம், மன்னனாக இருக்கின்றான், கோனாக இருக்கின்றான். அவன்தான் அணியரங்கனாக வந்து இங்கே பள்ளி கொண்டிருக்கின்றான். அவனை கண்ட என் கண்கள், என் அமுதினை கண்ட கண்கள் மற்றும் எனக்கு அமுது, அவன் எனக்கே அமுதாக மாறிவிட்டான். அப்படிப்பட்ட அமுதாக இருக்கக்கூடிய அந்த திருக்கண்களை கண்ட நான் மற்றொன்றை காணாவே என்று மிக அழகாக சொல்றேன். இதை கண்ட பிறகு வேற எது கண்டாலும் கூட எனக்கு அவ்வளவு ஆச்சரியமான ஒரு சிந்தனையோ ஆச்சரியமான அனுபவமோ ஆச்சரியமான ஒரு தன்மையோ எனக்கு கிட்டும் என்று நான் நம்பவில்லை என்று சொல்லி அத்தோட எம்பெருமானோடு ஐக்கியமாகி விட்டார் என்பதுதான் இந்த இடத்துல சிறப்பு. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என்னமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று மிக அழகாக 10வது பாசுரத்துல இவ்வளவு தெளிவாக எம்பெருமானுடைய அந்த அழகியல் மிக தெளிவாக காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பது உண்மையான ஒன்றாக இருக்கின்றது. இப்படி அமல்நாதி பிரானில் மிக அழகாக ஆழ்வார் தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் அரங்கன் மீது கண்ட காட்சிகள் எல்லாம் அழகுபடுத்தி காட்டிய ஒரு நெறியை பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகை ரசித்து பார்க்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்களா என்பது வியப்பான ஒன்றாகவே இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தருணத்தையும் ஒரு ஆச்சரியமான
ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்த பார்த்தசாரதி சுவாமி அவர்களுக்கும், அதற்கடுத்தியாக வந்து இருக்கக்கூடிய பார்த்தசாரதி சுவாமி மற்றும் ரங்கராஜன் சுவாமி மற்றும் இந்த பழைய மாணவர்களுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய அனைத்து ஆச்சாரிய பெருமக்களுக்கும், இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய பிரணாமங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். இதில் ஏதாவது நல்லது சொல்லியிருந்தால் அது என்னுடைய ஆச்சாரியருக்கு சென்று சேரும் என்று சொல்லி, ஏதாவது சில குற்றங்கள் இருந்தால் அது என்னை வந்து சேரும் என்று சொல்லி நிறைவு பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக மிக அருமையான சொற்பொழிவு. ஆழ்வார் எவ்வாறு அனுபவித்தாரோ அந்த அளவுக்கு நீங்கள் அனுபவித்து எங்கள் அனுபவிக்க வைத்தீர்கள். மிக்க நன்றி. Now I request Mr. T. Venkatesan to propose vote of thanks. கரெக்டா 1 hour முடிச்சிட்டீங்க. நமஸ்காரம் சார். வெங்கடேசன் அட்மிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாக்கியம் சார், பாக்கியம். வெங்கடேசன் அட்மிட் பண்ணுங்க. மியூட்ல இருக்கு உங்களது. கரெக்ட். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். என்னாச்சு வெங்கடேசன்? அது விடல. கால் வேலையே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. காலையில விழுது. நரசிம்ம சுவாமி கேட்கறா, காதல் விழுதா? விழல. நோ ஆடியோ மிஸ்டர் வெங்கடேசன், ஆடியோ இல்ல. இல்ல, இன்னும் இல்ல, வரல. என்ன சுவாமி வரல? நீங்க பேசுறேன்னு தெரியுது, பட் காதல் ஒண்ணுமே விழல. இல்ல சார், நீங்க கீழே வால்யூம் பாருங்க, அப்படி இதுன்னு சவுண்டு. மிஸ்டர் பார்த்தசாரதி. வணக்கம். ஐ திங்க் அவர் மைக்கே காணல, நான் அது மியூட்டில் இருக்குன்னு பார்த்தேன். ஐ ஜஸ்ட் ப்ரொப்போஸ் தி வோட் ஆஃப் தேங்க்ஸ். இந்த ஓகே. குறுகிய அவகாசத்தில் முனைவர் திரு தனஞ்சயன் அவர்கள்
திருப்பானாழார் கண்டருளிய திருவரங்கன் திருவரங்க திருப்பானாழார் கண்டருளிய அரங்கனுடைய அழகையும் அரங்கன் குடிகொண்டுள்ள திருவரங்கத்தின் எழிலையும் மிக்க எளிமையாக முழுமையாக நமக்கு குறுகிய காலத்தில் எடுத்துரைத்ததுக்கு மிக்க நன்றி. மற்றும் அலுமினி அசோசியேஷன் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து கொள்ளதும் இந்த மீட்டிங்கில் ரொம்ப தேங்க்ஸு. இது மாதிரி we can have one meeting per month. Let it continue. Thank you. ஓகே, தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். நமஸ்காரம் தேங்க்யூ வெரி மச் சார். நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம் நமஸ்காரம். நமஸ்காரம். Thank you, sir. அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. ஓகே, with this Okay, we sir. close.